ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நாளை நாள் என்னங்கிறத சொல்லிவிட்டு நாளை நாளுடைய சிறப்பை சொல்லிடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 2ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 4வது மாதமான ஆடி மாதத்துடைய 17ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை, அதாவது நடு வெள்ளிக்கிழமை. நாளைய ஆடியுடைய நடு வெள்ளிக்கிழமை சிவபெருமானுக்குரிய நாளாகவும் வந்திருக்கு. அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகா சிவராத்திரியானது வருது. அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளை நாள் வருது. நாளைய ஆடி வெள்ளியில் இந்த மகா சிவராத்திரி இதெல்லாம் வர்றதுனால ரொம்ப சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. நாளை நாள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அதனால் நாளை நாள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யுங்க. நாளை நாள் ஆடி வெள்ளியில் உங்களுக்கு மற்ற ஏதாவது வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுறதா இருந்தால் தாராளமாக நிறைவேற்றலாம். அதை நிறைவேற்றி விட்டு மாலையில் சிவபெருமான் சன்னிதானத்தில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் உண்டாகும். ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் புதிய மாற்றம் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு மாற்றம் வேணும், உங்களுக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளை நாள் உங்கள் வீட்டில் பெரியவங்க உங்களுக்கு மேலே இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்கக்கிட்ட நாளை நாள் பேசும்போதும் சரி, அவங்கக்கிட்ட நாளை நாள் பழகும் போதும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஸோ நாளை நாள் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் தான் உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குங்கிறத விட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் நாளை நாள் கேட்குறது ரொம்ப 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 உங்கள் ராசிக்கு நல்லது. அதனால் நாளை நாள் அவங்க ஆலோசனையை கேளுங்க. அவங்க சொல்கிறது படி நீங்கள் செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றத்தில் கொண்டு போய் முடியும். அப்புறம் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் நாளை நாள் தொலைவுனிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் காணாமல் போன ஆவணங்கள் ஏதாவது தேடுறதா இருந்தால் நாளை நாள் தேடுங்க. அப்புறம் கூட்டு வியாபாரத்தில் கூட கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் வேணும்னா தேடி பாருங்கள். அப்புறம் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அப்புறம் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈடேறும். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை நாள் நிறைய பேசுங்க. அப்படி நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு எல்லாமே ஈடேறும். அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். தாராளமாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்களுக்குள்ள நெருக்கங்களை உண்டாக்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான அன்பு நீங்கள் காட்டணும். அன்பு காட்ட காட்ட உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாக நாளை நாள் மாறும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாள் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாளைய நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெண்மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 4, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறம் எண் திசையை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள். அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும். இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நெருக்கம் உண்டாகும். இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாவோ நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு.
ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ஆடி 3வது வெள்ளி 4 நாள் நடந்து பலனடைங்க. அடுத்ததா மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி. வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அமையும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனபலம் உண்டாகும். திட்டமிட்ட செயல்கள் எண்ணிய முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான சில செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் மேம்படும். செலவு நிறைந்த நாளாக இருக்கும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரிஷபராசி. தன நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகள் அறிந்து செயல்படணும். நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம். வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது. வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுக்கு ஆக்க நிறைந்த நாளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. வெளியிடங்களில் கோபத்தை விட வேகத்தை கையாளணும், அதாவது விவேகத்தை கையாளணும். வியாபார நிமித்தமான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படணும். பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பயனற்ற வாதங்களை தவிர்க்கிறது நல்லது. புதுவிதமான துறைகள் மீது ஆர்வம் உண்டாகும். உங்களை பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் நாளை நாள் ஏற்படும். அனுகூல நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கடகராசி. மற்றவர்களுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும். ரகசியமான சில ஆராய்ச்சிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வேள்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். கடன் செயல்களில் பொறுமை வேண்டும். முயற்சிக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். வாக்கு சாதுரியம் மூலம் சில காரியங்களை செய்து முடிக்கணும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும். முயற்சி நிறைந்த நாளாக இருக்கணும் உங்களுக்கு. அடுத்ததாக சிம்மராசி. எதிர்கால சார்ந்து சில முடிவுகள் எடுக்கணும். சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். அரசு பணிகளில் இருந்து இந்த இழுப்பறி மறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு நிறைவுத்திறன் மேம்படும். கவலை மறைக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. எதிர்பார்த்த சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். அரசு தொடர்பான காரியங்கள் இருந்து இந்த இழுப்பறிகள் குறையும். பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும். பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும். யோகா நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு துளாராசி. ஆராய்ச்சி பணிகளில் எதிர்பார்த்த முடிவு சாதகமாக அமையும். முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். புனிதத்தலம் சென்று வருவதற்கு சூழல் ஏற்படும். வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படணும். மாற்று நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிகராசி. வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். புதிய நபர்கள் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும். வர்த்தக முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தன தொடர்பான நெருக்கடி அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். விளையாட்டான விவாதங்களை தவிர்க்கணும். விவேக நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. தனித்திறமைகளை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் சாதகமான உதவி கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்தணும். அசையா சொத்துக்களில் ஈர்ப்பு உண்டாகும். வருமான குறித்த எண்ணம் மேம்படும். பழைய நினைவுகளால் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும். வர்த்தக பணிகளில் சில நுட்பங்களை அறியணும். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும். பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி உண்டாகும். அமைதி வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் மீனராசி. சுரங்க பணிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும். தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். போட்டி நிறைந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் ஆடி வெள்ளியில் பயனடையட்டும்.
ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.